அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு சின்ன ஆதரவில் நம்ம சேனல் ஒரு பெரிய இடத்துக்கு போகும். அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ தலைப்பு என்னென்னா, உங்களை குறை சொல்கிறவங்கள கூட வச்சுக்காதீங்க, அவங்கள தள்ளியே வச்சுருங்க. உங்களை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அவங்க நீங்கள் பண்ணுற நல்லதை பார்க்க மாட்டாங்க. எதை வச்சு குறை சொல்லலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாமே உங்களை எப்படியாவது ஒன்று சொல்லி உங்களை மட்டப்படுத்திக்கினே இருக்கணும் அப்படின்ட்டு மட்டும்தான். நீங்கள் நல்லதே பண்ணாலும் அந்த நல்லது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் சருகலாக நீங்கள் எதனா பண்ணிடுவீங்க, அதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிறவன் தண்ணி கொடுப்பான், நீங்கள் ஜூஸே குடிப்பீங்க. ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தான், ஜூஸ்லாம் எதுக்கு, இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் வாங்கி குடிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே போல் தான் என்ன பண்ணாலும் நம்மளை குத்தம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களை செவ்விலே அடித்து தள்ளி விட்ருங்க, அதான் கரெக்டு. அவங்கள பக்கத்துலேயே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு குறை சொல்லும்போது அந்த விஷயம் நல்லதாகவே நடக்காது. ஏன்னா நாம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தானே அந்த விஷயம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே இது மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க அதையும் எதனா ஒரு குறை சொல்லி இன்னும் நம்மளை ரொம்ப கீழே அனுப்ப தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு அளவு மேலே முன்னேறி அப்படி வரும்போது வேணுன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு போடுவாங்க. நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளாம் அப்படியாடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஆனால் நம்ம எந்த அளவில் இருப்போன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் இவங்க சொல்கிற அந்த குறை சொல்கிறதுனால நம்முடைய மைண்ட் என்ன பண்ணிட்டுனா அவங்க சொல்கிறத தான் கேட்கும். அதையே நினச்சிக்கிட்டு அடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு தான் யோசிக்க தோணும். ஸோ அந்த குறை சொல்கிற ஆளுங்களை பக்கத்திலே வச்சுக்காதீங்க. அவங்க தான் உங்கள் முன்னேற்றத்துக்கு கெடுக்கிற மிகப்பெரிய ஒட்டுண்ணிங்க. தலையில் பேன் இருக்கிற மாதிரி இந்த குறை சொல்கிறவங்க உங்களை ஒட்டிக்கினே இருப்பாங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. See you guys.